Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது பாதுஷா. குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த பாதுஷா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சாஃப்டான ஜூஸியான பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாதுஷா செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 1/4 கப் வந்து பட்டரை உருக்கி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுற டைம் தயிர் சீனி எல்லாமே நல்லா நமக்கு வந்து ஒன்றா மர்ஜ் ஆகி வரும். இப்போ இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காண்டி சால்ட் ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம இப்போ வந்து நான் இன்றைக்கி இதில் 1/2 கப் மைதா வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணுற டைம் இப்படி உதிரி மாதிரி தான் இருக்கும், உதிரியாக வரும். இது கூட தான் நம்ம இனி தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு கரெக்ட் பதம் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப தெளித்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி இதை வந்து தனியாக ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அரை கப் வந்து சீனி எடுத்துக்கோங்க. அது கூடவே அந்த சீனி மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இந்த சீனியை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இடையில செக் பண்ணிக்கோங்க ஒரு கம்பி பதம் வருதான்ட்டு. இப்போ இந்த ஒரு கம்பி பதம் வந்ததும் ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை வந்து சேர்த்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பாகு கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவு எடுத்து
குட்டி குட்டி பாதுஷாஸாக செய்து எடுத்துக்கோங்க. கையில் வச்சுட்டு நல்லா உருட்டிட்டு இப்படி மிடில் ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. மாவு வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது, கொஞ்சம் அங்கங்கே கிராக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடாகுதான்னு லைட்டாக கொஞ்சமாக மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதுஷாவெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியே மட்டும்தான் குக் ஆகும், உள்ளடி குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் மாற்றி போட்டுக்கோங்க, அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ அடுத்த செட்டை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது சூடாக இருக்கிற டைமே வந்து நம்ம சீனி பாகில் போட்டுடலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சீனி பாகில் போட்டு ஊற போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடும். சூடாக இருக்கிற டைம் போட்டால் தான் நமக்கு அந்த ஜூஸ் வந்து உள்ளடி நல்லா சோக் ஆகும். ஸோ இப்படி நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்மளோட சுகர் சிரப்பில் போட்டு ஊற போட்டு எடுத்துருங்க. எல்லா பாதுஷாஸும் ரெடி பண்ணிவிட்டு இப்படி நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பேக்கரி ஸ்டைலில் பாதுஷா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை லைட்டாக மேலே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் இருந்ததுனால பாதாம் ஆட் பண்ணிக்கிருக்கேன். உங்ககிட்ட பிஸ்தாவோ வேறு கேஷ்யூ நட் எது இருந்தாலோ அதை வந்து லைட்டாக சாப் பண்ணி அதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நல்ல ஜூஸியான டேஸ்டியான பாதுஷா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குவிக் ரெசிபி, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.